வணக்கம். ஒரு படம் ஆரம்பிக்குது அப்படின்னா படத்தினுடைய கதை நாயகன் இல்லை ஹீரோக்கள் பின்னாடி தான் நம்மலாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஹீரோ படம் போட்டு எவ்வளோ நேரத்தில் வருவார்? இல்லை, இன்றைக்கி ஹீரோவை வச்சு தான் படத்தையே ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோவுடைய பில்டப்பு கிட்டத்த ஒரு 10 நிமிஷத்தில் நடக்குதுனாக்க 7வது நிமிஷமோ 10வது நிமிஷமோ ஹீரோ என்ட்ரி அப்படின்னாலும் நடக்குது. ஆனால் 1963ஆம் ஆண்டு வந்த ஒரு படம். அந்த படத்தில் 3/4 மணி நேரம் கழித்து தான் ஹீரோவே வருவார். அதாவது ஆண் கதாபாத்திரம் 3/4 மணி நேரம் கழித்து தான் அந்த படத்தில் இடம்பெறுகிற மாதிரி கதை அமைக்கப்பட்டிருக்கும். கவியரசு கண்ணதாசன் அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், தத்துவ ஞானி அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியும். அந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ படங்களை தயாரித்திருக்கார். அவருடைய சகோதரர் ஏஎல் சீனிவாசன் ஐயாவும் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேனரில் எத்தனையோ படங்களை தயாரிச்சிருக்காங்க. ஏஎல்எஸ் ஐயாவுக்கு கடந்த வருடம் தான் 100ஆண்டு. கண்ணதாசன் அவர்கள் அவருடைய பெயர்லேயே நிறைய படங்களை தயாரித்தார். அப்படி கண்ணதாசன் தயாரித்த ஒரு படம் ஷேஷ் பரிஷாய் அப்படின்னு ஒரு வங்காள படத்தினுடைய தழுவலாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அது 3/4 மணி நேரம் கழித்து தான் இந்த படத்தில் வரக்கூடிய முத்துராமனோ எஸ்எஸ்ஆரோ வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் படத்தினுடைய ஓப்பனிங்லேயே தேவிகா, படத்தினுடைய நாயகி தேவிகா வந்துடுவாங்க. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆனிச்சு. இந்த படத்தில் வானம்பாடி படம் பேர் சொல்லலையோ, வானம்பாடி அப்படிங்கிற படம் தான் தலைப்பு. இந்த படத்துக்கு தலைப்பு வானம்பாடி அப்படிங்கிற படத்தை நான் திருச்சியில் பொன்மலைப்பட்டியில் அன்னை அப்படிங்கிற ஒரு தேட்டரில் இந்த படத்தை பார்க்குறேன். இந்த படத்தில் இருக்கிற பல பாடல்கள் என்னை கவர்ந்தது. எல்லா பாடல்களுமே ஜிஆர் நாதன் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளர், அவர் தான் இந்த படத்துக்கு இயக்குனராகவும் இருந்தார். தேவிகா பிரமாதமான நடிப்பை கொடுத்துருக்கிற மிக முக்கியமான படங்களில் இந்த படம் ஒன்று. டபுள் ஆக்ஷன் தேவிகா, ஆனால் கிட்டத்தட்ட 4 கதாபாத்திரங்கள் மாதிரி நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிற ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தை வங்காளத்துலேருந்து தூக்குறா இந்த படத்தை அப்படின்னு சொல்ல வச்சுது அப்படின்னு நினைக்கிறேன். தேவிகாவை அவருடைய மாமா விலைபேசி அனுப்புவதாக அந்த ஜமீன்தார் அவளை தேவிகாவை பலாத்காரம் செய்ய முயல்வதாக அப்போது துப்பாக்கி சத்தம் கேட்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு காட்சியை ஃபஸ்ட்டு சீனை வைக்கிறதுக்கு என்ன ஒரு தைரியமும் துணிச்சலும் இருந்திருக்கணும் கண்ணதாசனுக்கு, இயக்குனருக்கு அப்படின்னு பாருங்களேன். அப்படி வைத்த பிற்பாடு படம் அடுத்த சீன் டைட்டில் ஓட ஆரம்பிக்கும். டைட்டில் ஓட ஆரம்பித்தாக்க ரயில்வே கேட்டில் கார் நிற்கும். காரில் சகசரநாமம் இவர் இருப்பார். அப்போ டிஆர் ராஜகுமாரி கண்ணழகின்னு கொண்டாடப்பட்ட நடிகை டிஆர் ராஜகுமாரி அவர்களுடைய கடைசி படம் இந்த படம் தான். டிஆர் ராஜகுமாரியும் அவங்க காரில் இருப்பாங்க. அப்போ இது வந்துடும், ட்ரெயின் வந்துட்டுருக்கும். அந்த ட்ரெயினில் நோக்கி தேவிகா ஓடிட்டுருப்பாங்க. அப்போ காப்பாற்றுவாங்க, காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தா நம்ம பொண்ணு மாதிரியே இருக்காளே, 6 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனால் நம்ம பொண்ணு மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்ல, அப்போ முன்னாடி ஒரு தேவிகாவா ஒரு தேவிகாவா அப்படின்லாம் நமக்கு ஒரு குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு இன்னொரு தேவிகாவை காமிக்கிறதுன்னு படம் போயிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் இந்த படம் கிட்டத்தட்ட படம் ஓடி பாட்டெல்லாம் 3/4 மணி நேரம் கழித்து முத்துராமன் வருவார் தேவிகாவுடைய அண்ணன் கதாபாத்திரத்துக்கு. அதே போல் அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வருவார் எஸ்.எஸ். ராஜேந்திரன். அதாவது முன்னாடி இறந்து போயிட்டதா சொன்ன அந்த தேவிகாவுக்கு பதிலாக இந்த தேவிகாவை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான அடுத்தடுத்த காட்சிகள் போவோம். அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இப்படி ஒரு திரைப்படத்தை நம்ம இன்னைக்கு கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு படங்கள் வர்றதே குறைஞ்சு போயிடுச்சு. கதையினுடைய நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதாவது ஒரு படம் நம்ம எடுக்கிறோமா? அப்படியே எடுத்தாலும் அதை ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு காத்திரமான ஒரு படமாக நம்மளால் உருவாக்க முடியுதா? அப்படி வந்த படங்களை ஆடியன்ஸும் ஏற்றுக்கிறாங்களா? அல்லது ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற வகையில் கதையின் நாயகியாக இன்னைக்கு எந்த ஹீரோயின் அப்படி ஒரு மொத்த படத்தையுமே ஹோல்டு பண்ணுகிற ஒரு நாயகியாக, எந்த நாயகியாக இன்னைக்கு யார் இருக்காங்க? இதெல்லாம் பல கேள்விகளாக இருக்குது. சரி, இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் வேணும். அப்படியே நாயகி ஒத்துக்கிட்டாங்கனாலும் பட்ஜெட் வேணும். டைரக்டர்கிட்ட அப்படி ஒரு கதை இருக்கணும்.
இந்த பட்ஜெட்டு இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டாக்க இந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படியே ஓரளவு வாங்கிட்டாலும் அதுக்கு தேட்டர் கிடைக்கணும். இப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஏன் இருக்குது இப்போ இதெல்லாம் இப்படியான சிக்கல்கள்லாம் ஏன் இருக்குன்னாக்க, தொடர்ந்து அந்த விஷயத்தை நாம் கையாளவே இல்லை. அவ்வளவு ஒரு தொடர்கதைன்னு நினைக்கும் போதே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரா? வந்தாலே மகராசி அப்படின்னு நினைக்கும் போதே யார் ஞாபகத்துக்கு வரா? கை கொடுத்த தெய்வம் அப்படின்னு நினைக்கும் போதே யார் ஞாபகத்துக்கு வரா நமக்கு? அங்கே சாவித்திரியும், இங்கே 16 வயதில் நினைக்கும் போது ஸ்ரீதேவியும், கருத்தம்மான்னு நினைக்கும் போது அந்த ராஜேஷ் அந்த கதாபாத்திரமும், இப்படி அந்த கதையின் நாயகியை மையப்படுத்திய படங்கள் சிந்து பைரவி சுகாசினி, மனதில் உறுதி வேண்டும் சுகாசினி, அவர்கள் சுஜாதா, எத்தனை கதாநாயகிகள் அப்படியெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவள் அப்படித்தான் படத்தினுடைய அந்த மஞ்சு கதாபாத்திரத்தை ஸ்ரீபிரியாவை தவிர வேற யார் சிறப்பாக செய்திருக்க முடியும்? அந்த மஞ்சு தானே அந்த வாழ்க்கை. அவள் அப்படித்தான், அந்த கதையினுடைய தலைப்பே அப்படித்தான். மஞ்சுவை சொல்லித்தான், ஸ்ரீபிரியாவை வைத்து கொண்டு தான் ருத்ரையா பண்ணினது. அப்படிப்பட்ட ஒரு சாகசம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு கதையின் நாயகியை மையமாக வைத்து கொண்டு படத்தை எடுக்கிறதுங்கிறது பெரும்பாடாக இருக்குது. அப்படி ஒரு வேளை படம் எடுத்தால் அந்த கதையின் நாயகி பேயா வர மாதிரி காமிச்சிடுறாங்க, இல்லாட்டினாக்கா வில்லனை துவம்சம் பண்ணுற மாதிரி காமிச்சிடுறாங்க. ரொம்ப இயல்பாக ஒரு பெண்ணையாகவே காட்டுகிற ஒரு படம் அப்படிங்கிறது இன்னைக்கு சமீபத்தில் குறைஞ்சிருச்சு. ஆனால் 1963ஆம் வருடத்தில் வானம்பாடி அப்படிங்கிற படத்தில் கண்ணதாசன் அவர்கள் தயாரித்த அந்த படத்தில் தேவி அவர்கள் 3 மணி நேர படத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க தன்னுடைய நடிப்பு திறமையால். கேவி மகாதேவன் லட்டு பாட்டை போட்டு கொடுக்க அதற்கு பிரமாதமாக பாடல்கள் எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். அதில் தான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்த வேதனையில் சாக வேண்டும்னு எழுதியிருந்தார். சாக வேண்டும்னா நான் பாட மாட்டேன் அப்படின்னு டிஎம்எஸ் சொல்ல வாட வேண்டும்னு மாற்றினார். உடனடியாக அப்படியே வச்சுக்கண்டா அப்படின்னு கொடுக்குறவர். கிட்டத்தட்ட இந்த படம் பாருங்க, அவ்வளவு த்ரில்லிங்காகவும் அவ்வளவு இயல்பாகவும் பிரமாதமாக இருக்கும். இந்த வானம்பாடி படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன பையனை நான் சொல்ல விட்டுட்டேன். அந்த 1963ஆம் ஆண்டு வந்த வானம்பாடி திரைப்படத்தில் அந்த சின்ன பையன் இன்னைக்கு சின்ன பையன்லாம் இல்லை, என்ன மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிற ஒரு அட்டகாசமான கலைஞர். அவர் தான் கமல்ஹாசன். கமல்ஹாசன் அந்த சிறுவனாக நடித்த படங்களில் வானம்பாடி திரைப்படமும் ஒரு முக்கியமான படம். வணக்கம்.